ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் கிளாஸ், பிகினர்ஸ்க்கான பேசிக் கிளாஸ் பார்க்க போகிறோம். ரன்னிங் ஸ்டிச், இது வந்து ஹேண்டு ஸ்டிச்சிங்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கிளாத்தை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். 2 கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்துட்டு டெய்லரிங்கில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நல்லா கற்றுக்கோங்க. இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தரேன். இப்படி வந்துட்டு நீடில் எடுத்திருக்கேன். இது நார்மல் த்ரெட்டு தான், ரெட்டை நூலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக. கடைசியில் வந்து ஒரு எண்டு நாட்டு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டிச்சை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கையில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் மிஷின் ஸ்டிச் போட்டுக்குவாங்க. இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்காக இந்த ஸ்டிச் வந்து டெய்லரிங்கில் நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு வந்து ஸ்டிச்சு நேராக வரணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளாத்தில் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். இது வந்து பிகினர்ஸ்க்காக தான். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தைக்க வரும் அப்படின்னா கோடு போடணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா, கிளாத்தோட அடிப்பக்கத்தில் இருந்து தான் எப்போயுமே நம்ம வந்துட்டு நீடியில் இன்சர்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த நாட் வந்து வெளியே தெரியாது. இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக 2 கிளாத் எடுத்து உள்ள ஸ்டிச் எப்படி விழுகுது அப்படின்னு காட்டுறதுக்காக இப்படி பண்ணுறேன். இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த அளவு கொஞ்சம் தள்ளி மேலே எவ்வளோ இடம் விட்டுருக்கீங்களோ அதே அளவு திருப்பி கொஞ்சம் இடம் விட்டு இழுத்துக்கணும். திருப்பி மேலே விட்டு அதே அளவு இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். இது பேர் ரன்னிங் ஸ்டிச்சுன்னாங்க. இதை ஈஸியாக போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லித்தரேன். இது இன்சர்ட் பண்ணிவிட்டு நீடியில் அடியில் கொடுத்து வெளியில் இழுக்காமல் அடியில் கொடுத்து திருப்பி இப்படி பக்கத்தில் கொடுத்து இப்படி இழுக்காமல் பக்கத்தில் கொடுத்து இப்படி பண்ணிவிட்டு இப்படி இழுத்துக்கலாம். கரெக்டாக வந்திருக்கா? இது வந்துட்டு ரன்னிங் ஸ்டிச் அப்படின்வாங்க. இந்த ஸ்டிச்சை வந்துட்டு ஈஸியாக நம்ம ஒரு இடத்துலேருந்து உருவும் போது ஃபுல்லாக வந்துடும். ஸோ இந்த ஸ்டிச் வந்துட்டு அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இது எப்படி வந்துட்டு எண்டு நாட் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடு திருப்பி முன்னாடி போட்டிருப்போம் இல்லையா, அந்த லூப்பில் இப்படி விட்டு இப்படி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்படி விட்டு அவ்வளோதான். நாட்டு உங்களுக்கு விழுந்துச்சு, நீட்டாக விழுந்திருக்கும். வெளியில் நாட்டு தெரியாது. இது பேர் ரன்னிங் ஸ்டிச். ஓகேயா? இங்கே கட் பண்ணிடுங்க. நாட்டை ஒட்டி கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இது வந்து ரன்னிங் ஸ்டிச். இதை வந்து நம்ம இழுத்தோன்னா இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி இப்படி இழுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இந்த நாட்டை வந்து நம்ம பிரிச்சிடலாம். ஸோ இது பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாட்டை ட்ரை பண்ணுங்கள். இந்த நாட்டை ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு குரூப்பில் போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சை வந்துட்டு ஃப்ரில்லுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். இப்படி பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரில் வரும். இழுத்திங்கன்னா ஃப்ரில்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? அப்படி இழுத்திங்கன்னா ஃப்ரில்லுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.